ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ஐஸ்வர்யா ராஜே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. நம்ம கோலிவுட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஏராளமான டிவோர்ஸ் கேசஸ், சின்ன சின்ன நட்சத்திரங்களில் தொடங்கி பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வர எல்லாருமே தொடர்ந்து தங்களோட விவாகரத்தை அறிவிச்சுக்கிட்டு வராங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் இவ்வளோ டிவோர்ஸ் கேசஸ், அதுவும் கோலிவுட்டில் மட்டும் நடக்கிறது இந்த 2024 தான். பல பேர் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதனால தான் நான் இன்னும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விரும்பலை, நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்ன சாய் பல்லவி, எஸ்.ஜே. சூர்யா, ஆக்டர் நடராஜன் இவங்க வரிசையில் இப்போ நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷும் இணைஞ்சிருக்காங்க. வயசாகிக்கிட்டே போகுது, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறேன்னு 2 வருஷமாக எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை கல்யாணம் பண்ணால் வாழணும், எனக்கு இந்த விவாகரத்தெல்லாம் செட் ஆகாது. இப்போலாம் விவாகரத்து அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் இந்த தலைமுறையா இல்லை வேறு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பற்றின புரிதல் எனக்கு இல்லை. இன்னும் அது குழப்பமாக தான் இருக்குது. அதே மாதிரி இவரை காதலிக்கலாம், இவர் கூட கல்யாணம் பண்ணி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கலை. இதனால தான் நான் இன்னும் திருமணம் பண்ணிக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.